கொடைக்கானல் லாட்ஜில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, சஞ்சய் என்ற இந்த ஒரு நபர் கொடைக்கானலை சுத்தி பார்க்கலான்னு கொடைக்கானலுக்கு கிளம்புறாரு. அப்படி இவர் தங்கறதுக்குன்னு ஒரு லாட்ஜில் ரூமும் தேடினாரு. அதே போல இவர் நினைச்ச மாதிரி இவரோட கம்மி பட்ஜெட்லயும் ஒரு ரூம் கிடைக்குது. அந்த லாட்ஜ் ஓனர் கிட்ட இவர் சாவி வாங்கும்போது அந்த லாட்ஜ் ஓனர் சொல்றாரு, தம்பி படிக்கட்டு ஏறி மேல போனினா ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், அந்த ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்துல தான் ஒரு ரூம் இருக்கு அப்படின்னு இவரோட ரூம் சாவியும் கொடுக்கறாரு. இந்த சஞ்சயும் அந்த ரூமுக்கு போகும்போது அதே மாதிரி ஸ்டோர் ரூம் பக்கத்துல இவரோட ரூமும் இருந்துச்சு. நைட்டு இவரு அவரோட ரூம்ல தூங்கி நிற்கும் போது அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து யாரோ அழுகிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. டிஸ்டர்ப் ஆன இந்த சஞ்சய், பெரியவர் அது ஸ்டோர் ரூம் தானே சொன்னாரு, ஸ்டோர் ரூம்ல எப்படி நடக்கிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த ஸ்டோர் ரூம் கதவுல இருக்கக்கூடிய சாவி ஹோல் வழியா அந்த ரூமுக்குள்ள பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பெண் அந்த ரூம்ல அழுதுகிட்டு உட்காந்துன்னு இருந்தா. அது பெருசா கண்டுக்காத இந்த சஞ்சய் மறுபடியும் இவரோட ரூம்ல போய் தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில இவர் கிளம்பும் போது அதே மாதிரி அந்த ரூம்ல இருந்த சாவி ஹோல் வழியா அந்த ரூமுக்குள்ள பாக்குறாரு. அப்போ அந்த சாவி ஹோல ரெட் கலர் துணியை வச்சு மறைக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ இவர் யோசிக்கிறாரு, அந்த பெண் தான் இந்த ஹோல ஒரு துணியை வச்சு மறைச்சிட்டு இருப்பா அப்படின்னு. கடைசியா அந்த லாட்ஜ் ஓனர் கிட்ட இந்த சஞ்சய் சாவி கொடுக்கும்போது, யோ பெரியவரே, நைட்டெல்லாம் என்னால தூங்கவே முடியல, அது ஸ்டோர் ரூம்னு சொன்னீங்க, அந்த ஸ்டோர் ரூம்ல ஒரு பெண் இருக்கா, கடைசியா நான் வரும்போது அந்த டோர்ல இருந்த சாவி ஹோல் வழியா நான் பார்த்தேன், அந்த பெண் ஒரு ரெட் கலர் துணியை வச்சு அந்த ஹோலை மறைச்சிட்டு இருக்கா, உண்மையை சொல்லுங்க, யார் அந்த பெண், இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு இந்த சஞ்சய் சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர், தம்பி கோவப்படாதப்பா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பி பல வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ரூம்ல ஒரு பெண் மர்மமான முறையில வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா. அப்பத்துல இருந்து அந்த ரூம் பூட்டப்பட்டு தான் இருக்கு. ஒரு நாள் நான் அந்த ரூம் வழியா போகும்போது நீ பார்த்த மாதிரியே அந்த சாவி ஹோல் வழியா நானும் பார்த்தேன். அப்போ அந்த பெண்ணோட ஆவி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அவளோட கண்கள்லாம் சிவப்பு நிறத்துல இருந்துச்சு. இப்போ நீ வரும்போது பார்த்ததும் அந்த பெண்ணோட கண்கள் தான், அந்த பெண்ணோட கண்கள் உன்னையே தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. அது கேட்ட இந்த சஞ்சய்க்கு ஈரக்கொலிய நடுநடுங்கி போயிடுச்சு. இதை பத்தின உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கண்ணுக்கு தெரியாத டார்க் உலகத்துல என்னோட பயணிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.